தற்போது நாட்டை ஒழிக்கக்கூடிய ஒரு செய்தியா இருக்குது. இந்த வெனிசுலா அதிபர் வந்து கைது செய்யப்பட்டிருக்க சம்பவம் தான். குறிப்பா பார்த்தோம்னா அமெரிக்காவினுடைய ஏகாதிபத்தியம் வந்து தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு நாட்டினுடைய அதிபரவே இப்படி கைது பண்ணுவாங்கன்ற பல்வேறு கண்டன குரல்லாம் எழுந்துகிட்டு இருக்கு. மதுரையில கூட அது சம்பந்தமா கூட ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணியிருந்தாங்க. ஏன் எதனாலங்க? உங்களுக்கு முதலாளித்துவம் வளர வளர அது ஏகாதிபத்தியமாக வளர்ந்து நிற்குது. அப்படி வளர்ந்து நிற்கும் பொழுது உலகம் முழுவதும் இயற்கை வளங்கள் எங்கெல்லாம் இருக்கோ, கனிம வளங்கள், எண்ணெய் வளங்கள், எரிசக்தி, கனிம வளங்கள், அணு தயாரிப்பதற்கான பொருள்கள், அந்த நாடுகளின் மீதெல்லாம் ஆதிக்கம் செலுத்துவது என்பது ஏகாதிபத்திய நாடுகளுடைய முதலாளித்துவ சேவை. யுத்தம் நடக்குது, காசா யுத்தம் நடக்குது, 2-3 வருஷம் நடக்குது. லட்சக்கணக்கான பேர் கொல்லப்பட்டாங்க. இஸ்ரேலுக்கு துணையாக நிற்கிறாங்கன்னா ஆயுத வியாபாரம் அமோகமாக நடைபெறுகிறதுன்னு அர்த்தம். அதுபோல் இப்போ வெனிசுலா அதிபர் ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதி, அவர் கைது செய்யப்பட்டு அமெரிக்காவுக்கு போயிருக்கும்போது கைது செய்யப்பட்டார்னா ஏதோ ஒரு குற்றச்சாட்டை நீங்கள் சாட்டலாம். அவர் நாட்டில் அவர் தங்கும் இடத்தில் அவர் இருக்கும்போது அமெரிக்காவினுடைய CIA ஹெலிகாப்டரில் இறங்கி அவர் தங்குற இடத்துக்கு போய் அவரையும் அவருடைய துணைவியாரையும் கைது செய்கிறாங்க. அவருக்கு பாதுகாப்பாக அவருடைய தோழமை நாடு, வெனிசுலாவுக்கு தோழமை நாடு கியூபா. கியூபாவினுடைய 30க்கும் மேற்பட்ட பாதுகாவலர்கள், இங்கே விஜய் பவுன்சரோடு தெரிகிறார் இல்லையா, அங்கே கியூபாவினுடைய பாதுகாவலர்கள் 30க்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. அவர்களை கொண்டுட்டு வெனிசுலா அதிபர் மதுரோ அவரை கைது செய்து அவருடைய துணைவியாரையும் கைது செய்து ஹெலிகாப்டரில் கொண்டு போயிட்டாங்க. எங்கன்னா அமெரிக்காவுக்கு கொண்டு போயாச்சு. அமெரிக்க நீதிமன்றத்தில் அவரை நிறுத்துகிறாங்க. அவர் மீது என்ன குற்றச்சாட்டுன்னு கேட்டிங்கன்னா, அமெரிக்காவுக்குள்ளே போதைப் பொருள் கடத்துகிறாராம். யார்? ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதி மீது வைக்கிற குற்றச்சாட்டா இது என்றால், இது போன்ற குற்றச்சாட்டுகளை அமெரிக்கா எல்லார் மேலேயும் வைக்கும். சதாம் ஹுசேன் கேள்விப்பட்டிருப்பீங்க. சதாம் ஹுசேன் அணு ஆயுதங்களை சேகரித்து வச்சிருக்கிறார் என்ற ஒரு குற்றச்சாட்டை சொல்லி ஐநா உட்பட எல்லோருமே கண்டிக்கிறாங்க, போகாதீங்கன்னு. ஆனால் அமெரிக்கா தான் ஏதோ அணு ஆயுதத்தை வச்சிருக்காத மாதிரி ஒரு நாடகம் போட்டு சதாம் ஹுசேனை போய் கைது செய்து அவங்க நீதிமன்றத்தில் கொண்டாந்து நிறுத்தி விசாரிக்கிறோம்ன்ற பேரில் ஒரு நாடகத்தை நடத்தி சதாம் ஹுசேன் தூக்கிலேற்றப்பட்டார். என்ன நோக்கம்னா, அந்த நாட்டினுடைய எண்ணெய் வளத்தை கொள்ளையடிப்பது என்பதுதான் அமெரிக்காவுடைய அன்றைய வேலை. ஜெனரல் கடாஃபி கேள்விப்பட்டிருப்பீங்க. கடாஃபி நெருக்கடி, அவரை கைது செய்கிற அளவுக்கு நெருக்கடியாக போகிறாங்க. கடாஃபி நான் சரணடைய தயாராக இருக்கிறேன்றாரு. ஆனால் கடாஃபி மேலே பார்த்தீங்கன்னா குண்டு வீசி அவர் படுகொலை செய்யப்படுகிறார். அந்த வரிசையில் இப்போ பார்த்தீங்கன்னா வெனிசுலா அதிபர் மதுரோ, இவர் நீதிமன்றத்தில் ஒரு விளக்க சொல்கிறார். நான் ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதி, இப்பையும் நான் தான் ஜனாதிபதி, என் மீது நீங்கள் சுமத்தக்கூடிய குற்றச்சாட்டுகளை ஏற்றுக்கிறதுக்கு நான் தயாராக இல்லை அப்படின்னு இருக்காங்க. இப்போ அவருக்கு விசாரணை நீட்டிக்கப்பட்டு அவர் கொண்டு போய் ஜெயிலில் வைக்கிறாங்க, ஒரு கொடுஞ்சிறையில் வைக்கிறாங்க. இந்த விசாரணை நாடகம் கொஞ்ச நாளைக்கு நடக்கும். அதற்கு பிறகு என்னம்னா, குற்றம் நிரூபிக்கப்பட்டது, அவருக்கு ஆயுள் தண்டனை, அநேகமாக தூக்கு தண்டனை கொடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன், ஆயுள் தண்டனைன்மா. இது ஒரு நாட்டினுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு அவரே தவறு செய்திருந்தால் கூட அவர் மீதான அந்த குற்றச்சாட்டை விசாரிப்பதற்கான உரிமை அந்த நாட்டு காவல்துறைக்கு தான் உண்டு. மோடி இருக்கிறார்னா மோடியை நீக்குங்க, அவர் மேலே நடவடிக்கை எடுங்கன்னு நம்ம அமெரிக்காட்ட பிச்சை எடுக்கிறது தேவையில்லாத விஷயம். நாம் தான் அந்த குற்றச்சாட்டை முன் வைப்போம், விசாரணை நடத்தணும்னு நம்ம கேட்டுக்கிடுவோம். இந்த நாட்டு மக்கள் தான் தேர்வு செஞ்சுருக்கிறாங்க. ஸ்டாலினை தேர்வு செஞ்சுருக்கிறாங்க, மோடியை தேர்வு செஞ்சுருக்காங்கன்னா, அமெரிக்காவிலேருந்து ஒருத்தன் ஸ்டாலினையோ மோடியவோ கைது செய்வது என்பதை சர்வதேச சட்டங்கள் ஏற்றுக்காதுன்னு. சர்வதேச சட்டங்கள் அந்தந்த நாட்டினுடைய தேர்வு செய்யப்பட்ட தலைவரை அந்தந்த நாட்டினுடைய நீதிமன்றங்கள் விசாரிப்பாங்க, தண்டிப்பாங்க.
இதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு பல நேரங்களில் நீங்கள் பார்த்துருக்கலாம். பாகிஸ்தான்ல இருந்து அதிபர்கள் ஓடுவாங்க தப்பிச்சு. இலங்கையிலிருந்து இந்த இனப்படுகொலை நடத்திய ராஜபக்ஷ குடும்பம் இருக்குல்ல, குடும்பமே தப்பிச்சு வெளியே ஓடிச்சு. இப்போ திரும்ப வந்துட்டாங்க மறுபடியும். ஏன்னா அந்த நாட்டு மக்களுடைய கலகம், அவங்க கலகம் பண்ணி அவங்க மேலே உள்ள குற்றச்சாட்டுகளை முன் வச்சு அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு கேட்குறது என்பது அந்தந்த நாட்டினுடைய ஜனநாயக சட்டம். ஆனால் இப்போ நடந்திருக்கிறது அதல்ல. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அரசு தன்னை என்னவா நினச்சிக்கிடுதுன்னா, இந்த உலகம் முழுவதும் சர்வாதிகாரம் செய்யக்கூடிய, இந்த உலகம் முழுவதும் ஆதிக்கம் செய்வதற்கு லைசன்ஸ் பெற்றதாக அமெரிக்க மோடி கருதுகிறார். இவர் நினைச்சா இவர் 2-3 தடவை பார்த்தீங்கன்னா, நான் சொல்லி தான் பாகிஸ்தானும் இந்தியாவும் போரை நிறுத்தினாங்க. நான் 2-3 தடவை மறுத்துட்டாங்க. இந்தியாவில் இருக்கிற பிரதமரும் அமைச்சர்கள்லாம் மறுத்தா கூட, நான் சொல்லி தான் அந்த போரை நிறுத்தினாங்க அப்படின்வாங்க, நான் சொல்லி தான் அந்த சண்டையை நிறுத்தினாங்க அப்படின்வாங்க. இது ரொம்ப அத்துமீறிய செயல். அதாவது ஒரு புழுகு முட்டையை அவுத்து விடுறாரு, நம்பலாம் நம்பாமல் போகலாம். அந்தந்த நாட்டு அரசு அதை மறுத்து அறிக்கை கொடுக்கலாம். இவர் சொல்லி நாங்கள் நிறுத்தலை, நாங்களே நிறுத்திக்கிட்டோம். ஆனால் வெனிசுலா அதிபரை கைது செய்திருப்பது என்பது சர்வதேச சட்டங்களுக்கு புறம்பாடும். அப்போ தன்னை உலகத்தினுடைய ரவுடியாக, ஒரு பகுதியில் ஒரு ஊரில் எப்படி ரவுடி இருப்பானோ அதுபோல் உலகத்தின் ரவுடியாக தன்னை ட்ரம்ப் நிறுத்திக்கிறான். இல்லை, அவர் அந்த மாதிரி சொன்னாலும் வடகொரிய அதிபர் என்ன சொல்லியிருக்காருன்னா, 3ஆம் உலகப் போர் தொடங்கும்னு ஒரு கருத்து வைக்கிறாரு. அமெரிக்காவுக்கு எதிராக நிச்சயமாக ஒரு போர் நடக்க போகுது. ஒரு காலத்தில் பிரிட்டன் ஆதிக்க நாடாக இருந்துச்சு. இந்தியா உட்பட இந்தியா, இலங்கை எல்லாமே காலனி நாடாக இருந்துச்சு. அதற்கு எதிரான போராட்டம் என்பது பிரிட்டனுடைய ஏகாதிபத்திய தன்மையை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்துச்சு. நம்முடைய வரலாற்று நாயகர்கள் இருக்கிறாங்க, வேலுநாச்சியார் இருக்கிறாங்க, மருத சகோதரர்கள் இருக்கிறாங்க, காந்தி இருக்கிறாரு, வஉசி இருக்கிறாரு. இப்படி பலதரப்பட்ட விடுதலை போராளிகள் பிரிட்டனுடைய ஆதிக்கத்தை முடிவுக்கு கொண்டு வந்தாங்க. இப்போ அமெரிக்கா தன்னுடைய ஆதிக்கத்தை செய்யுது. எங்கெல்லாம் எண்ணெய் வளங்கள் இருக்கோ அந்த எண்ணெய் வளங்களை ஆதிக்கம் செய்து எடுக்கணும். நீங்கள் வெனிசுலாவில் அதிகமான எண்ணெய் வளங்கள் குமிஞ்சு கிடக்கு. அந்த எண்ணெய் வளத்தை கொள்ளையடிப்பது என்பது அமெரிக்காவினுடைய நோக்கம். நேற்றே அமெரிக்க அதிபதிக்கு சலாம் ஹுசைனை படுகொலை செய்கிறது நோக்கமாக இருந்துச்சு, எண்ணெய் வளத்துக்காக தான். ஜெனரல் கடாஃபியை படுகொலை செய்வது தேவையாக இருந்தது, எண்ணெய் வளத்துக்காக தான். இப்போ வெனிசுலா அதிபரை கைது செய்திருப்பது என்பது எண்ணெய் வளத்தை கொள்ளையடிக்கும். நான் சொல்கிறத தான் கேட்கணும் வெனிசுலா அப்படின்னா, வெனிசுலாவுக்கு கட்டளையிடுவதற்கு அமெரிக்க அதிபர் யார்? அவனுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? 2ஆம் உலகப் போருக்கு பின்னாடி ஐநா சபை என்று ஒன்று உருவாயிருச்சு. எல்லா நாடுகளும் பிரதிநிதியாக இருக்கக்கூடிய ஐநா மன்றம் இருக்குது, ஐக்கிய நாடுகள் சபை. எதுனாலும் அங்கே முறையிடலாம். ஐநாவை பற்றிய கவலையே இல்லாமல், ஐநாவினுடைய அந்த ஜனநாயக தன்மையை பற்றி கவலைப்படாமல் ஒரு அமெரிக்க அதிபர் இப்படி அத்துமீறி செய்வது, ஆதிக்கம் செலுத்துவது, இன்னொரு நாட்டு அதிபரை கைது செய்வது, தன்னுடைய நாட்டு நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்வது என்பது அனுமதிக்க முடியாத ஒரு செயல். வடகொரிய அதிபர் சொல்லியிருக்கிறார், ஜி, இந்த செயல் என்பது தொடர்மையானால் நிச்சயமாக என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால், அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் இல்லாமல் போகிறதுக்கு முன்னாள் அதிபர் அப்படின்ற நிலைமையை உருவாக்காதீங்கன்னு வடகொரிய அதிபர் சொல்கிறார். சீனாவினுடைய அதிபர் சொல்கிறார். இது சர்வதேச சட்டங்களை மீறியது. இந்த கைது நடவடிக்கையை வன்மையாக கண்டிக்கிறோம். உடனடியாக வெனிசுலா அதிபர் விடுதலை செய்யப்படணும். அந்த நாட்டின் மீதான ஆக்கிரமிப்பு என்பது திரும்ப பெறணும் அப்படின்றது அமெரிக்காவை நோக்கி உலக நாடுகள் முழுவதும் அரசுகளும் கேட்குறாங்க. லட்சக்கணக்கான மக்கள் போராடுறாங்க. அமெரிக்காவினுடைய நியூயார்க்கிலேயே போராடுறாங்க. அமெரிக்காவினுடைய மெல்பர்க்கில் இன்னும் பல பகுதிகள் இருக்குது. யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவில் பல மாநிலங்கள் ட்ரம்பினுடைய இந்த நடவடிக்கைக்கு எதிரான போராட்டங்களை நடத்திக்கிட்டு இருக்காங்க. உலக நாடுகள் முழுவதும் லட்சக்கணக்கான பேர் குவிகிறாங்க. வெனிசுலா மீதான அமெரிக்க நடவடிக்கையை கண்டிக்கிறோம். வெனிசுலா அதிபரை உடனடியாக நீ விடுவிக்கணும். வெனிசுலாவின் மீதான அமெரிக்க பிடியிலிருந்து நீ வெளியேறணும். உன்னுடைய இராணுவத்தை வெளியே கொண்டு வரணும். அங்கே இப்போ பார்த்தீங்கன்னா
வெனிசுலா அதிபர் மதுரோவுக்கு துணையாக இருந்த ஒரு பெண் வந்து இப்போ அதிபராக தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. அவங்களுடைய நீதிமன்றம் எல்லாம் சேர்ந்து உட்கார வச்சுருக்காங்க. ட்ரம்ப் சொல்கிறான், நான் சொல்கிறது தான் நீ கேட்கணும், வெனிசுலா என்னுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஆனால் அந்த அம்மையார் நாங்கள் அமெரிக்காவுக்கு இணக்கமாக இருப்போம் என்கிற அச்சத்தோடு பதில் சொல்ல வேண்டிய நிலைமை உருவாகி, இன்னைக்கு இது வந்து வெனிசுலாவுக்கு இருக்கலாம், நாளைக்கு அது வந்து இந்தியாவுக்கு வரும், நாளைக்கு இலங்கைக்கு வரும். ஏற்கனவே பொய் சொன்னான்ல, இந்தியா பாகிஸ்தான் யுத்தத்தை நான் தான் நிறுத்தினேன் அப்படின்னா. மோடி பலமுறை சொன்னார், சில நேரங்களில் மௌனமாக இருப்பார், சொல்லிடுவார், நீங்கள் நிறுத்தலை, நாங்களாக தான் நிறுத்திக்கிட்டோம் அப்படின்னு. எங்கே சண்டை நடந்தாலும் நான் தான் நிறுத்தினேன், நான் தான் நிறுத்தினேன். இந்த வண்டியில் ஏறும்போது சொல்லுவான்ல, நானூறு ரவுடி தான், நானூறு ரவுடி தான். அது மாதிரி நானூறு ரவுடி தான்ற நிலைமைக்கு அமெரிக்க அதிபர்கள் ஆளாயிட்டு இருக்காங்க. இதனுடைய விளைவு என்பது வடகொரிய அதிபர் சொன்னது மாதிரி ஒரு யுத்தம் உருவாவதற்கான, ஒரு உலக நாடுகள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து அமெரிக்காவுக்கு எதிராக போர் நடத்த வேண்டிய நிலைமை வரும். அமெரிக்காவுக்கு துணையாக சில நாடுகள் இருக்கலாம். அதை தான் அவர் உலகப்போர், 3வது உலகப்போர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத வடகொரிய அதிபர் சொல்லியிருக்கிறாரு. இந்த அத்துமீறிய செயலை ஜனநாயகத்தை விரும்பக்கூடிய யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாது. எந்த ஒரு நாடும் இன்னொரு நாட்டின் மீது ஆதிக்கம் செலுத்துவது தவறு என கருதுகிறோம். அதற்காக உருவாக்கப்பட்டது ஐநா மன்றம். அந்த ஐநா மன்றத்தினுடைய வேண்டுகோளை, ஐநா மன்றத்தினுடைய அந்த விதிகளை மதித்து அமெரிக்கா நடந்து கொள்ள வேண்டும். அவர் நாடு அவருக்கு, அவர் அங்கே என்ன சட்டம் வேணாலும் கொண்டு வரலாம், அந்த மக்களை எதிர்த்து போராடுவாங்க. நம்முடைய நாட்டு அதிபர்கள் அரசியல் ரீதியாக மாறுபாடு இருந்தால் கூட நாம் நம்ம நாட்டு அதிபர்களுக்கு எதிராக போராடுவோமே ஒழிய, பிரதமருக்கு எதிராக, ஜனாதிபதிக்கு எதிராக, முதல்வருக்கு எதிராக போராடுவோமே ஒழிய, இன்னொரு நாட்டுக்காரன் இங்கே வந்து ஆதிக்கம் செலுத்துவதை நாம் அனுமதிக்க மாட்டோம். நீண்ட கால ஒரு விடுதலை போராட்ட பாரம்பரியம் நமக்கு இருக்கிறது, உலக நாடுகள் எல்லாத்துக்குமே இருக்கிறது. அந்த அடிப்படையில் வெனிசுலா அதிபரை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும். வெனிசுலாவின் மீதான அமெரிக்க இராணுவ பிடி என்பதை விடுவிக்கப்பட வேண்டும். உலக நாடுகள் அமெரிக்காவுடைய இந்த அடாவடி செயலுக்கு எதிராக வன்மையான கண்டனங்களை பதிவு செய்கிற அதே நேரம் நெருக்கடி கொடுப்பதற்கு நாம் அனைத்தும் செய்ய வேண்டும். இன்று மாலை புதூரில் இது சம்பந்தமான ஒரு ஆர்ப்பாட்டம், நாளை மறுநாள் மாவட்ட ஆட்சியாளர் அலுவலகம் முன்பு இடதுசாரி கூட்டமைப்பு சார்பாக வெனிசுலாவிலிருந்து உடனடியாக அமெரிக்க இராணுவம் வெளியேற வேண்டும், வெனிசுலா அதிபர் உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும் என்கிற 2 வேண்டுகோளை முன்வைத்து ஒரு ஆர்ப்பாட்டம் ஆட்சியாளர் அலுவலகம் முன்னாடி நடைபெற இருக்கிறது. நாடு முழுவதும் எல்லோருமே போராடுறாங்க. ஜனநாயகத்தை விரும்பக்கூடிய எல்லோரும் இந்த கைதை வன்மையாக கண்டிக்கிறோம். அவர் வெனிசுலாவில் திரும்ப கொண்டு வந்து இறக்கப்பட வேண்டும் என்பது நம்முடைய வேண்டும். நன்றி. நன்றி.